எப்படி இந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தேன். அந்த செய்யும் போதே எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா அப்புறம் இப்ப எப்படி உப்பு இருக்கு? கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சரியாத்தா. அப்பவே எனக்கு ஒண்ணு புரியல. யாரு செஞ்சிருப்பா? ஓ நாத்தமா சாப்பிடலாம். எனக்குலாம் வேணாம் சாப்பாடு. எனக்கு வேணாம். இங்க வாமா, அம்மா ஊட்டி விடுறேன். வா. வேணாம்மா என்னை ரொம்ப ஏமா எனக்கு வேணாம், பசிக்கலன்னா விட்டுருங்களேன். எதுக்கு போட்டு எனக்கு கம்பல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? பசிக்கும் போது சாப்பிட மாட்டேனா? அப்புறம் எப்படி உங்களுக்கு வேணும்னா இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க ஆசை மருமகளுக்கு வேணா ஊட்டி விடுங்க. எனக்குலாம் வேணாம். அத்தா இவங்க பண்றதே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஐயா வேணாம்மா. ஏம்மா நீங்கள் என்ன தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி நொயினே பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஆமாம் சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு? எப்படி? சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கு, குழம்புல உப்பு அதிகமா இருக்கு, காரமும் அதிகமா இருக்கு. அது எப்படி இத வந்துச்சுன்னு எனக்கு ஒரு அது என்னைக்குமா திருத்தமாக சமைச்சிருக்குது? அது ஏதாவது அள்ளி போட்டுருக்கு இஷ்டத்துக்கு. அது எப்படி அள்ளி போடுவோம்? நான் அதான் இடையில போய் சாப்பிட்டு பார்த்தேன். எப்பயுமே இந்த மாதிரி டேஸ்ட் பார்க்க மாட்டேன். ஏன்னா கரெக்டா செஞ்சிருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. விருந்தாளி வரனால சரி சாப்பிட்டு பார்த்துருவோம், எதுவும் ஒரு சொதப்பல் வந்துடக்கூடாதுன்ட்டு நான் போய் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு, குழம்பும் நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு தான் இங்க வந்து உட்காந்தேன். இப்ப சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க கொடுத்தா உப்பா இருக்கு. எப்படி அது எப்படி செஞ்சவ கரெக்டா செய்வா. ஏன்னா அவ வந்து கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்றதுனால நல்லபடியா செய்வா. அப்புறம் குடிச்சு பார்த்தவன் நான் அது இல்லாம நான் எப்படி மாதிரி செய்வேன். அப்ப அந்த வீட்டுல இருக்கிறதே 3 பேர் தானே, எங்கேயோ இடிக்குது. ஆமாம் நீங்களும் கிடையாது அவளும் கிடையாது. அப்போ யாரு? நான் தானே. சொல்லுங்கள், எதுக்கு நீங்கள் சுற்றி வளைச்சி வரீங்க? சொல்லுங்கம்மா, நான் தானே செஞ்சேன் அந்த வேலையை. சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அண்ணியை இது பண்ணிவிட்டு எனக்கு எதாவது குறை பேசுவீங்க. எனக்கு இதனால தாம்மா இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, அதனால தான் நான் வந்தேன்னா 2 நாளில் கிளம்பிடணும்னு நான் ஒரு முடிவோடு வந்தேன். அப்புறம் தான் நீங்கள் தான் கெஞ்சி அண்ணியும் பாசமாக சொல்கிறதுனால தான் நானும் இன்னும் கூட 2 நாள் இருந்தேன். இனிமேல் நான் இங்கே இருக்கவே நான் ஊருக்கு கிளம்புறேன். போங்க, எனக்கு உங்களோட இதே வேணாம், சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் கிளம்புறேன், போங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை பேசுகிறீங்க. அண்ணி உங்களுக்கும் எனக்கும் பேச்சு இல்லை. நான் எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க. நான் சொன்னது வீட்டில் 3 பேர் இருக்கோம். எப்படி யார் போட்டிருப்பான்னு சொன்னேன் நான், நீனும் சொல்லலையே. அப்ப குற்றம் செஞ்ச மனசுதான் குரு இருக்கும். அப்ப நீதான் ஒரு வேலை போட்டியோ? ஆமாம் நான் தாம்மா போட்டேன். ஏன்னா அவங்க சொந்தக்காரவங்களாம் வராங்கல்ல, அதனால் இன்றைக்கி சாப்பாடு சரியாக இருக்கக்கூடாதுன்னு நான் தான் போட்டேன். அப்படி தானேம்மா? நான் ஒன்றும் ஒத்துக்கலை. அப்படி தான் செஞ்சேன்னா நான் கேட்குறதுக்கு வந்தேன். அதுக்குள்ளே ஒத்துக்கிட்ட மாதிரி பேசக்கூடாது. ஏம்மா அன்னிக்கெல்லாம் இவ்வளோ பேச விட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 4 அப்புங்கம்மா அப்படியே. அப்படி நான் உனக்கு தான் அப்பணும். உன் வாயிலே உப்பு வந்துருச்சுல, நீ தான் உப்பு போட்டல. சரி, இப்போ என்ன? எங்கள் சொந்தக்காரங்க வந்த அன்றைக்கெல்லாம் ஒரு நாள் இப்படி தானே உப்பு போட்டு வச்சு விட்டா கேட்டதுக்கு தெரியாமல் போட்டுட்டேன்னு சொன்னால. அன்றைக்கி எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார், எங்கள் கொழுந்தனார்லாம் வந்த அன்றைக்கி எப்படி செஞ்சுருந்தா? இது மாதிரி தானே சோறில் உப்பு போட்டு வச்சுருந்தா. அது எப்படிம்மா இவங்க சொந்தக்காரங்க வந்தால் சரியாக செய்கிறா, எங்கள் சொந்தக்காரங்க வந்து அப்படி சொதப்பி வச்சிட்றா? அது எப்படிம்மா அந்த மாதிரி?